இது அந்த மேடத்திட்ட கொடுத்துருங்க. யூடியூப் வருன்னா இந்த கலர் அந்த சந்தன கலர் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதை எண்ணல் வேண்டும், சென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் கருதி முன் பணியை போல நன்னிய எனக்கு பிரேக் வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் காஃபி சாப்பிட பிரேக் வேணும்னா நான் இந்த பேச ஆரம்பிக்கிறேன். அந்த மேடத்திட்ட கொடுங்க. அந்த சந்தன கலரில் இருக்காங்கல்ல, முதல்ல பேசுனாங்கல்ல சந்தன கலர், ரோஜா பூண்டு இருக்குல்ல, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. யூடியூப் நீ மேலே போனீங்களா இருக்கான். இந்த ரோஜா பூ இருக்குல்ல சந்தனம் பச்சை கிட்ட அவங்க கொடுத்துருங்க. பார்ப்பாங்க. யூடியூப் கொடுங்க. என்ன தவம் செய்தனை என்றுதான் தோன்றுகிறதை சொல்கிறாங்க. என்னுடைய பயண திட்டத்துல இந்த இண்டிகோ விமானத்துல வரைப்பட்ட கோளாறு ஒரு 3 நாள் முன்னாடி டெல்லியில ஒரு நிகழ்வுக்கு போய் மாட்டிட்டு அதுல இருந்து ஏற்பட்ட அடுத்தடுத்த 3 ஃபிளைட் போட்டு கேன்சல், ட்ரெயின் போட்டு கேன்சல் பண்ற மாதிரி வந்து அந்த பயண திட்டத்துல வந்து சின்ன குழப்பம், அது காலதாமதமாக 30 நிமிடங்கள் காலதாமதமாக வர மாதிரி ஆயிடுச்சு. அதை எல்லாம் காக்க வச்சதுக்கு என்னுடைய மன்னிப்பை நான் கூறுகிறேன். பாரதியினுடைய சுவாசம் கலந்த இந்த மண்ணை வந்து நிற்பதையே மிகுந்த மகிழ்ச்சியாக பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அதிலும் மனதிற்கு எது உறுதி என்று கேட்டால், ஒருவனை நாம கோபமா போய் பேசுறதோ அல்லது வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு மற்றவர்களோடு சண்டையிடுவதோ உறுதி இல்லை. வன்முறையில் ஈடுபட்டு போரிடுவது என்பது அரசர்களுக்கான தர்மமாக இருக்கலாம். அதுவுமே எடுத்த உடனே போருக்கு போறது கிடையாது. அரசர்கள் தான் அதுக்கு பல படிநிலைகள் இருக்கு. நிறைய பேச்சுவார்த்தை, தூது அப்படியெல்லாம் நடக்கும். அப்புறம் ஆணிரை கவர்தல் அப்படின்னு ஒரு செயல் செய்வாங்க. அந்த தேசத்துல இருக்கிற மாடுவேழி பசு செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இவங்க நாட்டில் வச்சுக்கிறது. அதாவது போர் புரிய வரப்போறோங்கிறதுக்கான கமிட்டி பல வகையை செய்வாங்க. அரசர்களுடைய தர்மம் நாம படிச்சிருக்கோம். பிறகு வேற வழி இல்லைங்கிற பிறகுதான் போர்க்களத்திலே 2 பேரும் நேருக்கு நேராக சமரிடுவது அப்படிங்கிறது நம்ம தர்மம். இன்னும் சொல்ல போனா பொழுது இறங்கி விட்டால் போரை நிறுத்துவது. அது எந்த நிலையில இருந்தாலும் இதுதான் வீரம். போரை தொடங்குறதை விட போரை நிறுத்துறது வீரம். அது மாதிரி இறங்கி போய் ஒருவனோடு சண்டையிடுவது என்பது வீரம் அல்ல. எங்கே நமக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ, எங்கே நாம் அவமதிக்கப்பட்டோமோ அல்லது எங்கே நம்மை கீழாக நினைத்து பேசினார்களோ அங்கே தலை நிமிர்ந்து நிற்பதுதான் உண்மையான வீரம். நமக்கு சொந்தமாக அப்படி ஒரு அனுபவம் வந்தால் அதற்காக போராடுவோம், ஜெயிப்போம், ஒரு துறையிலே வெற்றியாக வந்து பிறகு நாம் அந்த இடத்திலே போய் ஒரு பெருமையோடு நிற்பது என்பது இன்றைக்கு இருக்கிற மனித பெயர். யாராவது உங்களுக்கு ஒரு மரியாதை குறைவா பேசிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க போனா அதே நபர் வாயால பாராட்டு வாங்கணும்னு நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன்னா அது சாதாரணம். என் அப்பா, என் தாத்தா, என் பாட்டன் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு களங்கத்தை நான் எவ்வாறுபட்டாவது துடைப்பேன் என்று நினைத்து அதை சாதித்திருப்பதுதான் மிகப்பெரிய வீரம். கடையத்திலே இருந்து பாரதி விரட்டப்பட்டான் என்றால் அன்றைக்கு ஏற்பட்ட அந்த வடு இன்றைக்கு அது வீரமாக மாறி கம்பீரமான விக்கிரகமாக இங்கே நிற்கிறது என்று சொன்னால் இதற்கு பெயர்தான் அச்சம் இல்லை.
அதை சாதித்திருக்கக்கூடிய சேவாலயாவிற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் நம்ம பெற்ற அப்பா அம்மா மூத்தவர்களை பற்றி பேசிய அந்த பேச்சுக்களை மாற்றுவதற்கே நீ யாரும் பல பிள்ளைகள் யோசிக்கிறது இல்லை. பாரதிக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய முரளி அவர்கள்